ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நச்சி கப்பல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூர்லேயே ரொம்ப ஃபேமஸான பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு அப்புறம் நடந்த மகா கும்பாபிஷேக பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல, இந்த கோயிலை பற்றி நீங்கள் இது வரைக்கும் கேட்டதில்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு அரை மணி நேரம் டிஸ்டன்ஸ் தாங்க. நீங்களும் இந்த கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா காந்திபுரம்லேருந்து 10 கிலோமீட்டர், உக்கடம்லேருந்து 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஏன்னா இது அவ்வளோ பழமையான கோயில். கிட்டத்தட்ட 2ஆம் நூற்றாண்டில் கரிகால சோழனால் கட்டப்பட்டது. 1976 கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு அதுக்கப்புறம் 1996, 2010, இப்போ 14 வருஷத்துக்கு அப்புறம் 2025 அன்னைக்கு நடக்கிற இந்த கும்பாபிஷேகத்துக்கு எந்த ஒரு பிளானும் இல்லாமல் சடனாக நானும் அம்மா வீட்டுக்காரர் 3 பேர் கிளம்பி வந்துட்டோம். வர வழியிலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்க் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ வரவங்க டயர்டாகக்கூடாதுன்னு அன்னதானம், ஜூஸுங்கிறதுல எந்த ஒரு குறையும் இல்லாமல் எல்லா ஃபெசிலிட்டிஸும் நல்லபடியாகவே வச்சுருந்தாங்க. இந்த கோயிலில் பங்குனி திருவிழா ரொம்பவே வந்து கிராண்டாக நடத்துவாங்க. அதுக்கப்புறம் நடத்துகிற ஒரு விசேஷம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மகா கும்பாபிஷேகம் தாங்க. இந்த பேரூர் கோயிலில் 2 அதிசயம்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோயிலோட வாசலில் பார்த்தீங்கன்னா பிறவா புலின்னு ஒரு பெரிய புளிய மரம் இருக்குதுங்க. அந்த புளிய மரத்தில் இருக்கிற புளியங்கொட்டையில் வந்து எந்த ஒரு கொட்டையுமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஏதாவது ஒரு சில புளியில் வந்து கொட்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க வேற ஒரு இதில் விதைச்சி செடியாக ஆக்கலாம்னு நினச்சாலும் அதுக்கு வந்து அடுத்த பிறவியே இல்லையாமல் இதை ரிசர்ச் மூலியாக கண்டுபிடிச்சும் அது உண்மை அப்படின்னு சொல்லப்படுது. 2வது அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2000 வருஷமாக பட்டு போகாமல் ஒரு பனைமரம் வந்து வாழ்ந்துட்டு இருக்குதாமா. அதாவது அந்த பனைமரத்துக்கு வந்து இறப்புங்கிறதே இல்லையாமா. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிசயம்னு சொல்லிட்டு இந்த 2 அதிசயங்களுமே கோயிலுக்கு வெளியே வந்து அதை போர்டெலாம் போட்டு ரொம்ப ஸ்பெஷலாக அதை வந்து குறிச்சிருப்பாங்க. அது சேம் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறதையும் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் சொன்னாங்க. நாங்களுமே இதை நேரில் போய் பார்த்தோம். இது உண்மைதான்னு சொல்கிறாங்க. நிஜமாவே ஒரு பக்கம் மறுபிறவியே இல்லை, இன்னொரு பக்கம் இறப்பே இல்லை அப்படிங்கிறத கேட்குறப்ப அதிசயமாக தாங்க இருக்குது. அதே மாதிரி நம்ம இப்போ வந்துட்டு இருக்கிற வழியில் பார்த்தீங்கன்னா நொய்யல் ஆறுன்னு ஒன்று பார்த்துருப்போம். அங்கே மேக்ஸிமம் தண்ணி இருக்காது, சில நேரம் மட்டும் தான் தண்ணி இருக்கும். அது வந்து கோயிலேருந்து வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும் இந்த நொய்யல் ஆறு. இது வந்து மேக்ஸிமம் இறந்தவங்களுக்கு திதி காரியம் பண்ணுறதுக்கான ஒரு இடம். நிறைய சின்ன சின்ன கூடாரம்லாம் வச்சுருப்பாங்க. ஆடி அமாவாசை, ஆடி 18, புரட்டாசி இந்த மாதிரி டைம்லலாம் வந்து இங்கே ரொம்ப விசேஷமாகவும் இருக்கும், ரொம்ப கூட்டமாகவும் இருக்கும். நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி கும்பாபிஷேகம் இல்லைன்னா ஏதாவது கோயில் விசேஷம் அதிகமாக க்ரௌட் இருக்கிற இடத்துக்கு வந்து நானும் போக மாட்டேன், பாப்பாங்களையும் கூட்டிகிட்டு போக மாட்டேன். நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்க நான் விரும்பலை. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நியூஸில் நான் கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். ஏகப்பட்ட கோயில் விசேஷங்களில் போய் நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அது உண்மையாக கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பக்தி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விஷயம். நான் அதை பற்றி எதுவுமே சொல்ல வரல. ஆனால் தான் உயிரே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க கடவுள்கிட்ட போய் என்ன வேண்டுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அந்தளவுக்கு ஏன் தன்னை வற்புறுத்தி இதை போய் செய்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு நிஜமாக இப்போ வரைக்கும் புரியல. ஸோ எது பண்ணாலும் சேஃபாக இருந்தேன். அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு இந்த கோயிலுக்கு போனது ரொம்பவே பிடிச்சிது. ஏன்னா அன்றைக்கி போகணுமா நான் ரொம்ப யோசிச்சுட்டு தான் இருந்தேன். பட் கொஞ்சம் தூரம் போகலாம், ஓவர் க்ரௌடாக இருந்தால் அப்படியே ரிட்டர்ன் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் கிளம்புனேன். போக போக கூட்டமாக இருக்கும்போது நான் ஓகே ரெடி பண்ணி வச்சுக்கலாம், வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டில் இருந்தேன். பட் இவங்களோட என்ன சொல்கிறது, ஒரு கோயிலில் ஒரு க்ரௌடு வருது அப்படின்னா எப்படி மேனேஜ் பண்ணுங்கிற இவங்களோட பிளான் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. ஏன்னா கும்பாபிஷேகம் அப்படின்னாலே எல்லாருமே மெயினாக வரது அந்த தீர்த்தம் வந்து நம்ம மேலே படணும். அது பட்டுட்டா நம்ம இது வரைக்கும் பண்ண பாவம்லாம் போயிடும், நமக்கு இதுக்கப்புறம் நல்லது நடக்கும் அப்படின்னு நிறைய பேர்த்தோடுக்கு அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கும். இன்க்ளூடிங் எங்கள் அம்மாவும் கண்டிப்பாக அந்த தீர்த்தம் வந்து பட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டிலேருந்து கிளம்புனாங்க. ஸோ ஆனால் அங்கே போய் பார்த்தா கூட்டம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ எப்படி இது இந்த க்ரௌடில் நம்ம எப்படி மேலே போய் இந்த தீர்த்தத்தை வாங்குறது, தீர்த்தத்தை தொடர்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து இந்த மேலே வந்து அந்த சின்ன, அது பேர் வேறு டக்குன்னு வர மாட்டேங்குது, அந்த ஃப்ளைட் மோட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேலே விட்டுருந்தாங்க. எல்லா பக்கமும் ஃபுல்லாக அந்த ஸ்ப்ரே மாதிரி பண்ணி விட்டாங்க. அவங்கெல்லாம் கைத்தட்டி வெல்கம் பண்ணுறது பார்க்கும்போது உண்மையே சிரிப்பும் இருக்குது, அதே சமயம் பரவாயில்ல ஒரு நல்ல ஐடியா அப்படிங்கிற மாதிரியும் இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து அன்றைக்கி வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க இருக்காங்க, எல்லாருமே அதை விட்டுட்டு வந்து பாத்திரக்கூடாதா, அந்த தீர்த்த பற்றக்கூடாதா அப்படின்னு வந்திருப்பாங்க. ஸோ யாருமே ஏமாந்துடக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தில் வந்தவங்க எல்லாருக்கும் தீர்த்த பட்ட உடனே சிம்பிளாக அவங்கவுங்க வேலையை முடிச்சுட்டு ஓகே க்ரௌடாக இருக்குது, இப்போ நம்ம கோயிலை போய் பார்க்க வேண்டாம், நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது இன்னொரு டைம் வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உடனே கிளம்பிட்டாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ க்ரௌடு உள்ளே வந்துச்சோ அவ்வளோ க்ரௌடு வெளியே போயிடுச்சு. ஸோ எனக்கு அன்றைக்கி போனது வந்து ரொம்பவே வந்து திருப்தியாக இருந்தது. நாங்களும் உள்ளெல்லாம் ரொம்ப கோயிலுக்குள்ளெல்லாம் போய் எதையுமே பண்ண முடியல, என்னை பாப்பாவை கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ மேக்ஸிமம் க்ரௌடை வந்து நம்ம எவ்வளோ க்ரௌட் இருந்தாலும் இந்த மாதிரி அதிகமாக ரொம்ப இன்ட்ரப்ட் ஆகாமல் கிளம்பிக்கிறது நமக்கும் நல்லது, நம்ம ஃபேமிலிக்கும் நல்லது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்ட கோயில், ரொம்ப பழமையான கோயில்.
எனக்கு இந்த மாதிரி பழமையான கோயிலை போய் பார்க்குறதும் அவங்க எப்படிலாம் அந்த கோயில் சிலையை வச்சுட்டு செதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப ரிசர்ச் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் இந்த கோயிலில் வந்து பழைய கோயிலை ஃபுல்லாகவே என்ன சொல்கிறது, ஒரு வண்ணம் சொல்லுவாங்க, ஃபுல்லாக கலரிங் பண்ணி லைட் செட்டிங்லேருந்து வேற லெவலில் இருந்தது. சீரியஸாக ஒரு புதுசாக இருந்தது கோயிலை பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ 45 நாள் இது ஒரு கோயிலில் வந்து இந்த கோயில் விசேஷம் இன்னும் கண்டினியூ ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கோயம்புத்தூர்ல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இந்த கோயிலை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன். இந்த கோயில் இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு மாட்டு தொழுவமும் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து ஒரு புற்றும் வந்து இருந்ததாமா. அப்போ அங்கே இருக்கிற மாட்டு தொழுவு இருக்கிற மாடுகள்லாம் வந்து காலையில் போயிட்டு சாயங்காலம் வருமாமா. வந்ததுக்கப்புறம் பால் கறக்கலான்னு ட்ரை பண்ணும்போது பால் வரல மாட்டுக்கு. அந்த மாட்டோட சொந்தக்காரன் என்னடா இது, நம்ம டெய்லி ட்ரை பண்ணி பார்க்குறோம் பால் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மாட்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காரு. அப்படி போகும்போது காலையில் விளைச்செல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் மாடு வந்து வீட்டுக்கு வர வழியில் அங்கே இருக்கிற புத்துக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாக வந்து பால் கொடுத்துட்டு இருந்திருக்கு, பால் சுரந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு மாட்டோட அந்த சொந்தக்காரருக்கோ வந்து இந்த புத்தை வந்து இடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி இடிக்கும்போது உள்ளே வந்து சுயம்பு இருந்ததாகவும் அது தானாக வந்ததுனால தான் அங்கே வந்து அது வந்து கோயிலாக ஃப்யூச்சரில் மாறினதாகவும் கதை சொல்லப்படுது. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. உங்களுக்கு இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாங்கள் போனதுக்கு நல்லா திருப்தியாக வந்து உள்ளே போய் சாமி கும்பிடலைனாலும் வெளியே எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்தாச்சு. பட் இருந்தாலும் வந்ததுக்கு போய் சிவனை பார்க்கலாம் எப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் புலம்பல் இருந்தது. ஸோ பக்கத்துலேயே வந்து அங்கே இருக்கிற எல்லா கோயிலுமே ரொம்ப பழமையான கோயில். ஸோ பக்கத்தில் வந்து ஒரு சிவன் கோயில் இருந்தது. ஸோ அப்படியே அங்கே போயிட்டு நாங்கள் திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். அங்கேயுமே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து வேலைகள் நடக்குது, அங்கேயும் கும்பாபிஷேகம் நடக்க போகுது போல. ஸோ அங்கேயும் கும்பாபிஷேகத்துக்கு அந்த திரையெல்லாம் போட்டு மூடி வச்சுருந்தாங்க எல்லாத்தையும். ஸோ அந்த கோயிலும் சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நந்தியெல்லாம் ரொம்பவே பெருசாக இருந்தது, பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ போனதுக்கு அங்கே திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. தென் ஃபைனலாக பேரூரில் இந்த 2 அதிசயம் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அங்கே கல்யாணின்னு ஒருத்தி இருக்கா. அவளை பற்றி எத்தனை பேத்துக்கு தெரியுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டாக சொல்லுங்க. ஏன்னா அவளை பார்க்கறதுக்காகவே நானும் குட்டீஸ்லாம் போகும். எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப வருஷமாக கல்யாணி அங்கே ரொம்ப வருஷமாக இருக்கிறத பார்த்துட்டு இருக்கேன். ஸோ கோயிலில் பார்க்க முடியல அப்படின்னா கோயில் பக்கத்துலேயே வந்து கல்யாணிக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கும், அங்கே நாங்கள் போய் பார்ப்போம். சேம் அன்னைக்கு கும்பாபிஷேகம் அப்படிங்கிறனால கோயிலில் கல்யாணியை பார்க்க முடியல. ஸோ நீங்களும் பேரூர் போனீங்கன்னா மறக்காமல் கல்யாணி போய் பார்த்துட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சாமியெலாம் கும்பிட்டதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எங்கள் வேலை தான், நாங்கள் மெயினாக கோயிலுக்கு இதுக்காக போகிறோம் அப்படிங்கிறது திக்கமே படாமல் சொல்லுவோம். அங்கே கொடுக்குற அன்னதானம், ஸ்வீட்டு, கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாம் வந்து நம்ம கூச்சமே பட மாட்டோம். சின்ன வயசுலேருந்து வருஷம் தைப்பூசத்துக்கு மருதமலைக்கு போகிறதுலேருந்து எல்லாத்துக்கும் முதலால ஃபேமிலியில் நாங்கள் அதுக்கு தான் கிளம்புவோம். ஸோ போனதுக்கு நல்லா சாமியை கும்பிட்டாச்சு, கல்யாணியும் பார்த்தாச்சு. ரிட்டர்ன் வரும்போது அன்னதானத்தையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அது போக இன்னும் பேரூரில் வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இதை பற்றி தனியாக அடுத்த விளாக்ல நான் போடுறேன். ஏன்னா நான் இப்போ வந்து பேரூர் கோயிலுக்கு உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் எதுவுமே காட்டல. கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சதுக்கு அப்புறம் உள்ள அதோட பெயிண்டிங்லாம் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக அடுத்த விளாக்ல போடுறேன். இதை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. பேரூர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தங்குறதுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய பில்டிங்லாம் வந்திருக்கு. அது வேற லெவலில் சூப்பராக கட்டிட்டு இருக்காங்க, அது ஓப்பனும் பண்ணிட்டாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே ஒரு கிளிப்ஸாக எடுத்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.